ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5 கேமிங் மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 15,000 ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் தேடிட்டு இருந்தாலோ, இல்லை பெஸ்ட்டான கேமரா மொபைல் தேடிட்டு இருந்தாலோ, இல்லை ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டிங் 5G மொபைல் தேடிட்டு இருந்தாலோ, இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா மட்டும் தான் உங்களால் ஒரு பெஸ்ட் மொபைலை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயே சூஸ் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற மொபைல் Moto G54 தான். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 50+800 டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரி கேமராவில் OIS கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் ஸ்டேபிளான ஃபோட்டோஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். பட் இந்த OIS வீடியோக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு OIS கொடுத்ததே பெரிய விஷயம் தான். அண்ட் Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 7020 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 14 5G பேண்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட்டும் கொடுத்து 8GB 128GB வேரியன்ட் ஆஃபர் டைமில் நம்மளால் 15,000 வாங்கிக்க முடியும். நார்மலாக நமக்கு 16Kக்கு சேல் ஆகும். ஓகே, 16Kக்கு ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே, நல்ல கேமரா செட்டப், நல்ல பர்ஃபார்மன்ஸ், அட்டகாசமான பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. மோட்டோவில் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. பட் இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் மொபைல்ஸில் அது இருக்கிறதில்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ப்ளஸ் கேமரா மொபைலாக Moto G54 இருக்குது. ஸோ ஒரு கேமரா நல்லா இருக்க மாதிரியான ஆல்ரவுண்டிங் மொபைல் தேடி எடுத்திங்கன்னா மோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் பார்க்க போகிற மொபைல் Moto G62 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz IPS LCD இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 12 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Snapdragon 695 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 15W ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. 6GB 128GB வேரியன்ட் 15,500 சேல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே, நல்ல கேமரா செட்டப், நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்டை பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மியாக இருக்குது. Android 12 லான்ச் ஆகிருக்கு. அண்டு முன்னே சொன்ன மாதிரி 4K வீடியோ சப்போர்ட் அவ்வளோ பெருசாக பேசப்படலை இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. பட் 4K வீடியோ இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஸோ இதெல்லாமே ஓகேனா பழைய மொபைல் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் Moto G62 கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3rd பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பார்க்க போகிற மொபைல் Infinix Note 13 தான். இந்த மொபைலே நமக்கு 120 Hz IPS LCD பேனல் இருக்குது. 108 மெகா பிக்சல் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 2K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ். மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது 2K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது. அண்ட் Android 13 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 6080 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸருமே கொடுத்துருக்காங்க. 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டியூவல் சார்ஜிங் டெக்னாலஜி, பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு புது டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்கிறதால நம்மளால் சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். ஸோ நம்மளால் ஈஸியாகவே டாப் அப் பண்ணிக்க முடியும். 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் தந்திருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் 15,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 15,000 ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அண்ட் நல்ல கேமரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே தாறுமாறாக இருக்குது. பேட்டரி சார்ஜிங்குமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். அண்ட் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது, அது ஒரு சின்ன நெகட்டிவ். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல மொபைல் தேடிருக்கீங்க, கேமரா 108 மெகா பிக்சல் சென்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Infinix Note 13 கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2nd பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 2nd பார்க்க போகிற மொபைல் Tecno Pova 5 Pro தான். இந்த மொபைலுக்கும் Infinix Note 13க்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை, சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். இங்கேயும் 120 Hz IPS LCD பேனல் தான் இருக்குது. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் நம்மளால் 1080p வீடியோ தான் ஷூட் பண்ண முடியும். பேக்கில் 2K வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். Android 13 தான் இங்கேயும் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 6080 தான் கொடுத்துருக்காங்க. பட் 10 5G பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்குது. அண்டு நம்மளால் பிளிங்க் லைட்ஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கேமிங் மொபைலுக்கான டிசைன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இந்த மொபைலை 2nd பொசிஷனில் வச்சுருக்கேன். 3.5mm ஆடியோ ஜாக், SD கார்டு சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் நமக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. 8GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 128GB ஸ்டோரேஜோட 15,000 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
15,000 நல்ல டிஸ்பிளே, நல்ல கேமரா அண்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி அண்ட் எக்ஸ்டர்னரி சார்ஜிங்கோட டெக்னோ போவோ 5 ப்ரோ ஒரு நல்ல கேமிங் மொபைலாக இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கு நல்ல அவுட்லுக்கோடையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா டெக்னோ போவோ 5 ப்ரோ நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை இந்த டிசைன்ஸ் மேலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பியூராக கேமிங் தான் எனக்கு மெயின் ஃபோக்கஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க மொபைலை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பார்க்க போகிற கேமிங் மொபைல் Infinix Zero 5G தான். இந்த மொபைலே நமக்கு 120 Hz IPS LCD பேனல் இருக்குது. 50+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. இங்கே நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 12 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. பட் Dimensity 920 என்ற எக்ஸ்டர்னரி பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்து 8GB 128GB ரேண்ட் 16,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஆஃபர் டைமில் நம்மளால் 15,000 வாங்கிக்க முடியும். ஸோ 15,000 என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நல்ல டிஸ்பிளே, நல்ல கேமரா அண்ட் 4K வீடியோ சப்போர்ட் கிடைக்குது, தரமான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, பேட்டரி சார்ஜிங் நல்லாயிருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது Android 12 தான் லான்ச் ஆகிருக்கு, ஒய்ட் ஆங்கிள் இல்லை. ஸோ இந்த 2 நெகட்டிவ் பாயிண்ட் ஓகே. உங்களுக்கு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Infinix Zero 5G நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைலும் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.